ஸோ கார்த்தி, விருந்தினர் பக்கத்துல இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அஸ்திரம் திரைப்படம் போன்ற பல வித்தியாசமான திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் திரு கல்யாண் வெங்கட்ராமன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் கல்யாண் வெங்கட்ராமன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபராக உங்களுடைய சமீபத்திய வெளியீடு அஸ்திரம். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள்? அதனுடைய ரிசப்ஷன் பற்றி சொல்லுங்கள். இது என்னோட 3வது படம். ஆனால் வந்து ரிலீஸ் ஆனது 2nd படம். ஓ. படம் வந்து என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து மக்கள் வந்து பிரதிபலிக்கிறாங்க. மக்கள் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய ரெஸ்பான்சஸ் வந்திருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டதுல பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா? நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா ஸ்னீக் பீக்னு ஒன்று வரும். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் வரும். கீழே கமெண்ட்ஸ்லாம் எப்போவுமே பார்ப்போம்ல, ஒரு சரி க்ரூவாக என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா இல்லை என்ன கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு கமெண்ட்டு, என்னப்பா ஐஃபோனில் எடுத்த மாதிரி இருக்குது விஷயம் படம். ஓ. ஃபர்ஸ்ட் லைக் நான் தான் போட்டேன் அந்த கமெண்ட்டுக்கு. ஏன் சார்? இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று கொடுக்குறாங்க படத்துக்கு. அப்புறம் படத்தை ட்ரெய்லர் பார்த்துட்டு வேற ஒன்று சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு கலர் டோனரும் சரி, ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் லைட்டிங்காக வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது அப்படின்னு இன்னொரு சைட் ஆஃப் ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு. படமாக பார்த்து முடிச்சப்போ என்ன சொன்னாங்க? நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குனாங்க. ஒரு சீம்லெஸ் ஒரே மாதிரி ஒரு டோனலில் ஒரு படம் வந்து ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் பார்க்குறோம் நாங்கள். சார், இந்த ஸ்னீக் பீக் பார்த்துட்டு ஐஃபோனில் எடுத்ததுன்னு சொன்னாங்க, அது உங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணலையா? ஏன்னா நீங்கள் போய் லைக் வேற போட்டிருக்கீங்க. அதில் நம்ம அஃபெக்ட் பண்ணதில்லை. எத்தனை பேர் ஒரு படத்தை வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவில் தான் படத்தை பார்ப்பாங்க, இல்லை ஒரு வீடியோ பார்ப்பாங்க. இது அவங்களுக்கு அப்படி தோணியிருக்கு. இதே வந்து அந்த சீனில் நடித்தது வந்து ஒரு புது ஆக்டர். அந்த இதில் அவங்களுக்கு வந்து ஒரு இதோட பெரிய ஆக்டர் நடிச்சிருந்தா அது தெரியாமல் போயிருக்கலாம். ஒரு புது ஆக்டர் நடிக்கும்போது வந்து அவங்களுக்கு ஒரு வேகாக தான் போய் பார்க்குறாங்க, அது என்ன இருக்குது உள்ள கண்டென்ட் என்ன இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு இதோட பெரிய ஆக்டர் ஒரு யாராவது நம்மளுக்கு தெரிஞ்ச ஆக்டர் இப்போ நடிச்சிருந்தாங்கன்னா அது மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இது வந்து புதுசாக ஒரு ஆக்டர் நடிச்சு அவங்களுக்கு அது தோணி இருக்கு, அதை சொல்லியிருக்காங்க. அது நம்ம தப்பாக எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு. ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பட் அதை சைலண்டாக வெறும் லைக் பண்ணிட்டு விட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு படத்தை பார்த்துட்டு இன்னும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு நமக்கு. அது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி சார் வந்தீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபரா? இந்த படத்தோட டைரக்டர் வந்து அரவிந்த் ராஜகோபாலன். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் என் டேரக்டர் இருந்தார். அவரு தான் வந்து இவர் கேட்டேன், எனக்கு சினிமாட்டோகிராஃபர் வேணும் என் படத்துக்கு, ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண போனேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சினிமாட்டோகிராஃபர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்புறம் நாங்கள் மீட் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படிக்கிறேன்னு ஸ்கிரிப்ட் படித்தேன். படிச்சக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. சரி, எனக்கு 2 பேருக்கு சிங்க் ஆச்சு. சரி, 2 பேர் பேசும்போது, இந்த படத்தை பற்றி பேசும்போதும் சினிமா பற்றி பேசும்போதும் 2 பேத்துக்கும் வந்து சிங்க் ஆச்சு. அதனால் அதுக்கு அப்படி கன்டினியூ ஆச்சு இந்த ட்ராவல். சரி, நீங்கள் ஐஃபோன் சொன்னோன்னே ஞாபகம் வந்துச்சு. இப்போ சமீபத்தில் எம்புரான் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் சர்ப்ரைசிங்காக ஒரு மேட்டர் சொன்னாங்க. இதில் இப்போ ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ஐஃபோனில் எடுத்தோம், ஒரு சிலது சோனி FX3 எடுத்தோம், ஒரு சிலது தான் நாங்கள் சினிமா கேமராவில் எடுத்தோம்னு சொல்லி. ஸோ மேபி நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கலாக நீங்கள் என்னென்ன கேம் யூஸ் பண்ணீங்கன்றதை யூ வாண்ட் டு டெல். இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வந்து படம் மெயின் கேமரா வந்து அலெக்ஸா Arri LF தான். சில ஃபைட் சீக்வன்சஸ்க்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் அது மாதிரி தேவைப்பட்டது. அது வந்து ரெட் கேமராஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். ஓகே. ஏன்னா எப்போதுமே வந்து சினிமாட்டோகிராஃபி டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை தாண்டி அந்த பக்கம் வந்து முன்னாடியே போய் செட்டில் இருக்கணும், ஸ்பாட்டில் இருக்கணும், லைட் பண்ணணும், அவங்க தான் லாஸ்ட்டாகவே கிளம்புவாங்க. ஸோ அது மாதிரி உங்கள் டீம் பக்கபலமாக இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள் சார். என் அசோசியேட் ஆப்ரேட்டிவ் கேமராமேன் வந்து வினோத். அவன் வந்து நான் மைண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். ஓகே. என் கூட படித்தவர் தான், என் கொலீக் தான். அவர் படித்தார் அங்கே. ஓகே. ரொம்ப பாண்ட் இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு 10-12 இயர்ஸாக பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஒரு 10-12 இயர்ஸாக இருந்திருக்கும். அதே மாதிரி மீதி அசிஸ்டன்ட் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் நல்ல ஒர்க்கர். இந்த ஜென்ரேஷனில் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஆளுங்க வந்து கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி மித்துன்னு சொல்லிட்டு அவரும் நல்ல ஹார்ட் ஒர்க்கர். நல்ல படத்துக்கு என்ன தேவையோ அது செய்கிறதுக்கு அவங்க வந்து எப்பவுமே தயங்க மாட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் படம் சார். ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கரமாக யூனிக்காக இருந்தது. த்ரில்லர் படம் அப்படின்னாலே நார்மலாக நீங்கள் ஷூட் பண்ணுறதுலேருந்து அது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எந்தெந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணீங்க சார்? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு படத்தில் எப்பவுமே வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இந்த கதை எங்கே நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அவங்க கேட்கும்போது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும், ஏன் இது சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஷூட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டாக ஒரு படம் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஏன் சென்னையில் பண்ணக்கூடாதா, இல்லை வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு கேள்வி நான் எடுத்து வச்சேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்னால் இது வந்து ஒரு ரிமோட்டான லொக்கேஷனாக இருக்கணும். இப்போ சென்னை மாதிரி லொக்கேஷனில் ஒரு கொலையோ என்ன நடந்தாலோ கொஞ்சம் சில மணி நேரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும்.
எல்லாமே ஒரு க்ளோஸ்டான லொக்காலிட்டியில் இருக்கும்போது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கொடைக்கானல் படம் வந்து கொடைக்கானல் தான் ஷூட் பண்ணோம். மேக்ஸிமம் ஒரு 80% ஆஃப் த ஷூட் வந்து கொடைக்கானல் தான் ஷூட் பண்ணோம். கொடைக்கானலுங்கிறது ஒரு ரிமோட் லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் இருக்கும். அந்த ஒரு ப்ராக்சிமிட்டிக்காகவும் ஒரு அனானிமிட்டிக்காக தான் அது அங்கே போய் நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணோம். பட் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணும்போது நமக்கு சேலஞ்சஸும் நிறையா இருக்கும் சார். ஏன்னா வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு வந்துட்டு ஃபாக் வரும், மிஸ்ட் வரும். அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? நீங்கள் ஒன்று பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல போய் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக கொடைக்கானல் வந்து நம்ம ஊட்டி அது மாதிரி லொக்கேஷன் கூட வந்து ஹில் ஸ்டேஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த டைமில் வந்து மழை வரும் ஒரு சீசனு, இந்த டைமில் வந்து மிஸ்ட் இருக்கும்னு. கொடைக்கானல் எப்போ அந்த ரெயினை மட்டும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அங்கே ஊர் மக்களே சொல்லுவாங்க இங்கே ரெயின் வந்து எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் மழை வரும், எப்போ வேணாலும் மழை வராது. அது எங்கள் ஹோப்பில் நாங்கள் ஆகஸ்ட்டில் ஷூட் பண்ணோம். ஆகஸ்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 15 days 70 days மழை இல்லை. அது மிஸ்ட் வந்து தேவையான டைமில் மார்னிங் வந்து எங்களுக்கு எப்போ ஷூட் பண்ணும்போது அப்போ இருந்தது, ஈவினிங் இருந்தது. நடுவில் வந்து எங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ ஏன்னா எப்போதுமே அது ஒரு பெரிய சேலஞ்சாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நம்ம வந்து இது வரைக்கும் காட்டாத லொக்கேஷனாக இருக்கணும். இப்போ வந்து இப்போ கொடைக்கானலோ ஊட்டியோ நிறைய படங்கள் வந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம படம்னு வரப்போ நம்ம வந்து காட்டாத ஒரு ஃப்ரேம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்ச சீன்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாமே பிடிச்ச வச்ச சீன்ஸ் நிறையா இருக்குது இந்த படத்தில். நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃப்ரேம் வைக்கும்போது நேச்சுரலாக ஏதாவது ஒரு எலிமெண்ட் நடக்கணும்னு பார்ப்பேன். இதாக இருக்கா நம்மளுக்கு வந்து. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது என்ன வந்து நம்ம ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு இதில் தான் இருப்போம், ப்ராசஸில் தான் இருப்போம். நம்மளுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ளே வந்து ஒரு சீனை முடிக்கணும்னு இருக்கும். ஒரு பெரிய படம் பண்ணும்போது அது டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு சின்ன படம் பண்ணும்போது அதுக்கான டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த படம் நான் கொஞ்சம் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எதாவது இருக்கணும், கண்டிப்பாக வந்து என் ஃப்ரேமில் இருக்கணும்னு நான் எப்போவுமே நினைப்பேன். அதுவும் ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சில மாண்டேஜஸ் நைட்டு சீக்வன்ஸ் தான் எடுக்கணும். ஈவினிங் வந்து எனக்கு மாண்டேஜஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. ஒரு சின்ன பையன் விதேஷ், அவர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தார் அந்த படத்தில். ஷூட் பண்ணும்போது ட்ராலி ஷாட் தான், ஒரு பேக் ஷாட்டில் ட்ராலி மூவ் பண்ணுற மாதிரி ஷாட் தான். எதிர்ச்சியாக பார்த்தா க்ளவுட்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு கொம்பு மாதிரி அவர் தலை மேலே கிடச்சிது. கொம்பு நேச்சுரலாக படத்தில் வந்து அந்த கேரக்டருக்கான என்ன நான் சொல்ல வரேன்னா ஈஸியாக வந்து விஷுவலாக கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஷாட் எனக்கு கிடச்சிது. அது வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஷாட். ஓகே, ஸோ இது சூப்பர்ல. நம்ம என்னதான் பிளான் பண்ணி வச்சாலும் இல்லை, பிளான் பண்ணால் சினிமா நடக்கவே நடக்காது. ஓகே, ஸோ ஒரு சில விஷயங்கள் அதுவும் அமையறப்போ அது இன்னும் நல்லா இருக்கும்ல. மேபி அந்த மாதிரி நல்லா அமைகிற ஷாட் ஏதாவது உனக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது அமைஞ்சிருக்கும். டக்குன்னு நீங்கள் கேப்சர் பண்ணுறப்போ அதில் யாராவது ஏதாவது சொதப்பி இன்னொரு ரீடேக் ஆகி அந்த மாதிரி நீங்கள் கடுப்பான மூமெண்ட் இருக்கா? அது எப்பவுமே எல்லா சினிமாலும். ஓகே, நம்ம அதை சொல்கிறேன், நம்ம ஒன்று நினச்சி தான் பண்ணலான்னு பண்ணுவோம். பார்த்தோன்னா வந்து கடைசியில் அப்போ தான் உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் டீ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ள ஓகே இந்த எளிமை எல்லாமே நல்லா இருக்கும். பார்த்தா அங்கே ஃபுல்லும் டீ கப் தூக்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஆளுங்க குருவே வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். நிறைய விஷயங்கள் நடக்கும். அது ஒன்றும் நம்ம தவிர்க்க முடியாது. கொஞ்சம் வந்து நம்ம வந்து ஒரு செட்டு ஒரு படமோ ஒரு ஷூட் ஆரம்பிக்கும் முன்னாடி நம்ம வந்து பேசிக் எத்திக்ஸை நம்ம சொல்லணும். இது மாதிரி வந்து ஷூட்டிங் பண்ண போகிறோம், இந்த இடத்த வந்து நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, ஓகே ப்ராப்பராக ஷூட் பண்ணிட்டு ப்ராப்பராக இங்கே வெளில போகணும். அது மட்டும் நம்ம எனக்கு என்ன டீ கப்பில் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. அஸ்திரம் படத்தில் அவர் எல்லா படத்துலையும் இல்லை, எல்லா படத்துலையுமே வா ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டு மானிட்டரில் பார்க்குறப்போ நல்லா இருக்கு, இந்த கப்பை யார் வச்சா அப்படின்ற மாதிரி ஆயிடும். பரவாயில்ல, சம்டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணாம போயிட்டு லேட்டரா பார்த்தாலும் அது ஒரு கஷ்டம் தான். சரி, வேற ஏதாவது ஒரு படத்துல இருந்து ரெஃபரன்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் டோன் இருக்கணும் அப்படி கிடையாது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு அதான் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே இருக்கும்போது அவங்க டேரக்டரும் ஒரு படத்தோட ரைட்டர் வந்து ஜெகன், அவங்க வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப வார்மாக இந்த படம் வேணாம், எனக்கு வந்து இது த்ரில்லர் படம், எனக்கு கொஞ்சம் கூல் டின்ட்டில் இருந்தால் படம் இருந்தால் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் என்ன கன்வே பண்ண வருமோ அது கன்வே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ரெஃபரன்சஸ் கொஞ்சம் அவங்களும் கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் ரெஃபரன்சஸ் நானும் எடுத்தேன். அப்புறம் அவங்க பிளான் பண்ணது இந்த படத்தில் வந்து நான் வந்து அப்போது ஒன்று சொன்னேன், படத்தில் 2 விஷயம் இருக்குது. ப்ரெசென்ட்டில் நடக்கிற விஷயம், அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்னு ஒரு நரேஷன் ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் 2த்தையும் வேரி பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூல் டோனில் போகலாம். அதே மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நான் வார்ம் டோனில் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது ஒர்க் அவுட் ஆச்சு படத்துக்கு. ஸோ வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் ஒரு சில ஷூட் கன்ஸ்டன்ட்ஸ்னால இப்போ நம்ம நைட் ஷூட் எடுக்க வேண்டியது மிஸ் ஆகிருக்கும். அது ஒரு சிலது வந்து நம்ம பகலில் எடுத்து ப்ராப்பராக லைட் பண்ணி கொஞ்சம் சீட் பண்ண வேண்டிய நிலைமைகள் வரும். அந்த மாதிரி ஏதாவது படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இந்த படத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கு. இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து எங்களுக்கு கொடைக்கானலில் ஷூட் பண்ண முடியல. நைட் வந்து ரொம்ப குளிராக இருந்தது. ஒரு நாள் ஷூட் பண்ணோம். அங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஃபுல்லுமே. அந்த ஏரியாவில் நான் வீடு ஷூட் பண்ணதெல்லாம் சென்னையில் ஷூட் பண்ணோம். சென்னையில் அது மாதிரி ஏரியா நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது சென்ட் தாமஸ் மோட்டில் எனக்கு ஒரு வீடு கிடச்சிது. பட் அந்த வீட்டில் என்ன இஷ்யூனா நைட் 9 மணிக்கு ஷூட் முடிக்கணும். நைட்டு 9 தான் போய் எடுக்கணுமே. 9 மணிக்கு ஷூட் முடிக்கணும்.
கிளைமேக்ஸ் ஃபுல்லுமே வந்து ஃபுல்லும் பின்னாடி கிளாத் போட்டு டேல தான் ஷூட் பண்ணோம். படத்தில் தெரியும், படத்தில் பார்த்தா சில இடத்துல தெரியும். மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணோம். ஃபுல்லும் கிளாத் கட்டிட்டு ஃபுல்லும் வந்து நைட் சீக்வன்ஸ் வந்து டேல ஷூட் பண்ணுறது மாதிரி பண்ணோம். அவுட்புட்டா எப்படி சார் வந்திருந்தது? நீங்க நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எக்ஸ்பெக்ட் இருந்தது. கொஞ்சம் நிறைய குறைகள் நம்மளுக்கு இருக்கும், அது தெரியும். ஒரு பர்சனலாக நான் வந்து சில இது எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்போது அது பண்ணி தான் தெரியும். ஷூட்டில் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிறப்ப இந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் நினச்சதே சூப்பராக 200% அமைஞ்ச மொமெண்ட் இந்த படத்தில்? இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்ஸ் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு ஏன்னா வந்து எல்லாரும் ஃப்ளாஷ்பேக்ஸை கொஞ்சம் வந்து பாராட்டினாங்க, இன்னும் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. பட் ஃபுல்லுமே பிளான் தான். இந்த படம் வந்து ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ப்ரெசன்ட் சீக்வன்சஸ் எப்படி இருக்கணும், அது நிறையான நெகட்டிவ் விமர்சனம் எங்கள் மேலே வந்துச்சு. பர்சனலாக என் மேலேயே வந்துச்சு. ஏன் வந்து ஃபுல்லும் க்ளோஸ்அப்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க படத்தில், என்னன்னா ப்ரெசன்ட் சீக்வன்ஸில். நான் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம். அது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வந்து எனக்கு ஹை லெவலில் தான் கேமரா இருக்கும்னு ஃபஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணோம். ஓகே. அது நிறைய பேர் பாசிட்டிவாக இருந்தது, சில நெகட்டிவ்ஸும் அந்த எங்களுக்கு வந்து எதுக்கு தான் உங்களுக்கு வேண்டியது. ஓகே. பட் நீங்கள் பயங்கர ஸ்போர்ட்டிவாக இருக்கீங்களே ப்ரோ. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ்னால் பேசிக்காக அந்த இடத்துல இந்த ஷூட் ஏர்ஜ் காரணமாக அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அந்த ஒரு ஒரு ரேஜ்லேயே இருப்பாங்க. லைட்டாக இப்போ கத்திட்டே இருப்பாங்க. ஷூட் அப்போ ரேஜ் இருக்கும். அப்படியா? ஷூட் அப்போ கண்டிப்பாக ரேஜ் இருக்கும். இப்போதான் மாணிக்கமாக இருக்கீங்களா? அப்போ பாஸ் ஆகிடுவீங்களா? ஒர்க் அப்போ ஒர்க் முடிச்சதுன்னா வந்து நம்மளும் பேசுறது தானே எல்லாரும். ஓகே. சரி, இப்போ நிறைய அந்த கலர் டோனு, வெதர் இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசணும். பட் சேலஞ்சிங்காக ஏதாவது ஒரு சீன் இருந்ததா? சேலஞ்சிங்னா இன்ட்ரெஸ்டிங்கான சீன் நிறையா நடந்திருக்கு இந்த படத்தில். என்னன்னா வந்து ஒரு ரிசார்ட்டில் ஷூட் பண்ணுறோம். அந்த ரிசார்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து டைமிங் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ஒரு 10 மணிக்கு 9:30க்கு வந்து நீங்கள் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 3 days அங்கே ஷூட் பண்ணோம். 3rd day தான் அந்த லாஸ்ட் டே அன்றைக்கி ஷூட் பண்ணோம். எங்களுக்கு வந்து தெரிஞ்சது நைட் சீக்வன்ஸ் முடிக்க முடியாது, ஒரு 9:30க்குள்ள முடிக்க முடியாதுன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். அப்போ வந்து நாங்கள் வந்து சரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக மேனேஜர் சொல்லிட்டு பேச விடுவோம். நம்ம அது வரைக்கும் வெளில ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளில ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். வெளில ஷூட் பண்ணோம்னா லைட் பண்ணலாம் போய் நான் அசோசியேட் போய் லைட் பண்ணுங்க, அங்கே போய் லைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு ஆள் போய் பார்க்குற உள்ளுக்குள்ள ஒரு 10 பைசன் படுத்துன்னு இருக்காங்க. நாங்கள் போய் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை சொல்கிறோம், இது மாதிரி பைசன் இருக்குது, நான் வெளில வந்து ஷூட் பண்ணோன்னா கொஞ்சம் இது பண்ணுங்க, அப்போ தான் அவங்க ஷூட்டை முடிக்க முடியும்னு சொல்கிறோம். இல்லை சார் முடியாது, பைசன் ஒவ்வொன்றும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 kgs இருக்கும் ஒரு பைசன். சார் மொத்தம் 10 இருந்தது. அது மாதிரி குட்டியோட சேர்த்து ஒரு 4 குட்டி, ஒரு 6 ஃபேமிலி, ஒரு ஹேர்டாக இருந்தது அங்கே. அதுவே ஹெல்ப் பண்ணுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது துரத்தி வரதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. வெளில அதே வந்து வெயிட் பண்ணி லைட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 10 மணிக்கு மேலே வந்து நார்மலைஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் பண்ணி, அதுக்குள்ளே மேனேஜர் கன்வின்ஸ் பண்ணாரு, நைட் ஃபுல்லும் ஷூட் பண்ண முடிஞ்சுதாங்க. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. படத்தில் வந்து எப்பயுமே வந்து லக்கியாகவும் நிறைய விஷயம் நடக்கும், அன்லக்கியாக நிறைய விஷயம் நடக்கும். இது வந்து லக்கியாக நடந்தது. ஓகே. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து எப்பவுமே பண்ணிருக்காங்க. சினிமாவில் எப்பவுமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான் ஒரு மெயின் ஃபேக்டர். ஓகே. இது நல்லா இருக்குது. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ப்ராவர்பா நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் டைரக்டருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் ரிகார்டிங் டிஸ்கஷன் இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து இதே தான் ப்ரீ ப்ரொடக்ஷனில் நாங்கள் வந்து இந்த கதையை வந்து நான் படிச்சதுக்கப்புறம் எனக்கு இது வந்து இந்த படத்தில் வந்து ஒத்து வருது, எனக்கு எது இன்னும் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு இன்புட் வந்தது, என் சைட்லேருந்து ஒரு இன்புட் நான் கொடுத்தேன். நான் வந்து அதுனா சரி நீங்கள் சைட்லேருந்து இன்புட் கொடுக்குறீங்களா, நீங்கள் ஒரு ஷார்ட் டிவிஷன் கொடுங்க, என் சைட்லேருந்து இன்புட் கொடுக்குறேன், நான் அதுக்கு ஒரு ஷார்ட் டிவிஷன் கொடுக்குறேன், 2 பேர் படத்துக்கு ஃபுல்லும் ஷார்ட் டிவிஷன் கொடுக்கணும். ஏன்னா ஒன்று அது ஒர்க் அவுட் ஆகுதான் பார்ப்போம். ஏன்னா சின்ன படம் எடுக்கிறோம், ஒவ்வொரு படத்தில் வந்து ஒரு 10,000 ரூபா கூட பெரிய டிஃப்ரென்ஸ், ஒரு படத்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ், சின்ன படத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீ ஒரு கேமரா, நம்ம ஒரு கேமரா ஒரு எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைப்போம் ஒரு படத்துக்கு, ஆனால் அந்த 10,000 ரூபா வந்து பண்ண முடியாமல் இருக்கலாம் நம்மளால். ஏன்னா வந்து நான் லோக்கலில் ஷூட் பண்ணால் ஒன்று வேறு, சென்னையில் இந்த படத்தை ஷூட் பண்ணுறதுனா வேறு, நான் கொடைக்கானலில் ஷூட் பண்ணால் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அவங்க வரதுக்கு போகிறதுக்கு ட்ராவலுக்கும் சேர்த்து அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும், அந்த விஷயம்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டே பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது பிளான் ஏ ஒர்க் பண்ணுறதுலாம் பிளான் ஏ ஒர்க் பண்ணுவோம், பிளான் பி வந்து எது ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் பண்ணுவோம். பட் வந்து எதுவுமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டே சொல்லிடும், இது மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், இந்த பிரச்சனை கூட இந்த படம் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன ஷார்ட்ஸ் வேணுமோ அதை சொல்லுங்கள், மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்க பார்க்குறேன். ஃபைனலி அந்த அவுட்புட் பார்த்துட்டு டேரக்டர் என்ன சார் சொன்னார்? ஏன்னா நாங்கள் அவர்கிட்ட பேசும்போது அவருமே ஸ்க்ராட்ச்லேருந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு அவர் எவ்வளோ ஹாப்பியாக அவங்ககிட்ட சொன்னார்? அரவிந்த் வந்து படத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், கதை தான் பிரதர் மெயின், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வெளில செகண்டரி தான் சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் என்னை வந்து எங்கேயுமே மிஸ் பண்ண மாட்டார். சினிமாட்டோகிராஃபி ஒரு படத்தை வந்து டெக்னிக்கலாக அவர் பேசும்போது எப்பவுமே சினிமாட்டோகிராஃபியை மிஸ் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கே பேசினாலும் என்னை பற்றி பேசுவார்.
அது நம்மளுக்கு நல்ல ஒரு இதுதான், ஒரு ஸ்கோப் தானே. ஒரு சினிமோகிராஃபராக வந்து ஒரு டேரக்டர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூட் நான் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருக்கும்போது நம்மளுக்கு ஹாப்பி தான். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க உங்களோட ஃப்ரெண்டு தான் வந்து உங்களுக்கு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணாருன்னு. அப்படின்னா நான் கொலிக், நான் ஒரு டேரக்டர் கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிருந்தேன். ஒரு ஓகே. ஸோ இந்த பாண்டிங் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ ஒருவேளை அவர் நாளைக்கு சினிமோகிராஃபராக படம் பண்ணுறப்போ நீங்களும் ஹெல்ப் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? கண்டிப்பா ஓகே. அவங்களுக்கு தேவைப்பட்டா நான் கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இருக்கு, ஏன்னா கண்டிப்பா. சினிமாவில் மேஜராக அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு நீங்க இல்லை சொன்னது. இருக்கு. Okay. காலங்காலமாக இது நடந்துட்டு இருக்கிறது தான். நம்ம ஒரு மேக்ஸிமம் டிரெக்டர்ஸோட அசிஸ்டன்ஸ்ல அசோசியேட்ஸ் இல்லை கோ டைரக்டர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஓ, ஓகே. பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் இப்போ இருக்கிற பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் அவங்களோட கோ டைரக்டர்ல பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க டிராவல் பண்ணியிருப்பாங்க. ம். 2 பேர் டிஸ்கஷன்லயா இருக்கட்டும் சரி, கதை சொல்ற ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்றது வந்து 2 பேர் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய சங்கர் சார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி ஓகே. நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே அதை சொல்லியிருக்காரு. அது ஓகே. காலங்களும் நடந்து தான். இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ டேரக்டர் ஒரு ஷார்ட் டிவிஷன் கொடுப்பாரு, நான் ஒன்று கொடுப்பேன். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணு. ஆ. இப்போ உங்க ஃப்ரெண்டு கண்டிப்பா நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய சினிமா பத்தி. ஆ. ஸோ அப்போ அவரு ஒரு இன்புட் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா இது எப்படி பண்ணலாம், எது மாதிரி லைட் பண்ணலாம், கண்டிப்பா இன்புட் கொடுப்பாங்க. அது நம்ம இங்க ஒத்து வருதா இந்த, ஏன்னா இங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த விஷயம் நம்ம எடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா எடுத்துக்க முடியாதான்னு ஒரு நம்ம தான் டிசைட் பண்ண முடியும். ம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுவோம், அவ்வளவுதான். சார் நீங்க வந்து இது 3 படம் அப்படின்னு சொன்னீங்க, ரிலீஸ் ஆனது செகண்ட் படம் சொன்னீங்க. உங்களோட முதல் படம் எது? அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்ட சார் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்காம் தான் படித்தேன். கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் படித்தேன், ப்ரைவேட் காலேஜ். அப்புறம் மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் சவுந்தரராஜன் சொல்லிட்டு கேவி ஆனந்த் சாரோட அவர் அசோசியேட்டாக இருந்தார். கேவி ஆனந்த் சாரோட படங்கள் 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு அவர். ஓ, மாற்றான் அவர் தான் கேமராமேன். ஒரு 4-5 படங்களும் ஒரு 100-150 அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ராவல் ஆச்சு. அவர் கூட இந்த வெளில வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொடி, அப்புறம் வந்து மிருதன், டிக் அவர் வந்து என்னோட மைண்ட் ஸ்க்ரீனில் என்னோட பேட்ச்மேட் அவர் வெங்கடேஷன் சொல்லிட்டு அவர் கூட ஒரு 4 படங்கள் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது படம் பண்ணேன். ஊமை சென்னைன்னு சொல்லிட்டு அவர் என் ஃப்ரெண்ட் தான், என் காலேஜ் மேட் அவர், மிஷ்கினோட அசோசியேட் அவர். அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் படம். ஒரு எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் தான் ப்ரொடியூசர் மாதிரி. நான் சினிமாட்டோகிராஃபரை என்னால் ஹெல்ப் பண்ணேன். லைட்டில் என்னென்ன லைட்ஸோ இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், என்ன ஹெல்ப் பண்ணி நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஒரு சின்ன க்ரூ வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி தான் படம் பண்ணோம். படம் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணி ஒரு 35 டேஸில் முடித்தோம். ஆனால் நல்ல ரெகக்னிஷன் கிடச்சிது படத்துக்கு. வெளில நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு படம் தேட்டருக்குள்ள ஓடுமா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு சின்ன படத்துக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே கணிக்க முடியாது. பட் வந்து ரெகக்னிஷனாக வந்து படத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. அது நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு படம் ஜாக்சன் 2ன்னு ஒரு படம் ஷூட் பண்ணும்போது எனக்கு இந்த படத்தோட அறிமுகம் கிடச்சிது அரவிந்துக்கு. ஜாக்சன் 2 தரணிதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் 1 எடுத்த அதே டேரக்டர் தான். அந்த படம் ஷூட் முடிய போகுது. இப்போ தான் வந்து மேக்ஸிமம் முடிஞ்சாச்சு. சில போர்ஷன்ஸ் மட்டும் ஷூட் பண்ண வேண்டியது. சத்யராஜ் சார், சிபி சார் அவங்க நடிச்சிருக்காங்க அந்த படம். ஓகே. ஸோ அடுத்த ஒரு மிகப்பெரிய படைப்பை வந்து நம்ம சார் கிட்ட இருந்து பார்க்க போறோம். அது ஆல்மோஸ்ட் ஷூட் முடிஞ்சு ஷூட் முடிய போகுது. ஓகே. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் எப்படி பண்ணிப்பீங்க சார்? ஒரு படம் நீங்கள் தான் சினிமாட்டோகிராஃபர், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அதனுடைய டோன் செட் பண்ணிப்பீங்களா? இல்லை உங்களுக்குன்னு இந்த ஜானர் வந்தால் ஓகே இப்படி நம்ம பண்ணணும், இல்லை டேரக்டர் கேட்குற ரெஃபரன்ஸில் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்? எப்பவுமே டேரக்டர்னு ஒரு கதை எழுதும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு மைண்டில் எப்படி எடுக்கணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா டேரக்டர் இருக்கணும் ஃபஸ்ட்டு. பிளைண்டாக ஒரு கேமராமேன்ட்டு இந்த பிளைண்டாக ஒரு கதையை சொல்லிட்டு நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு ஒரு டேரக்டர் சொல்ல முடியாது. அப்படி சொன்னான்னா நம்மளுக்கும் புரியாது என்ன சொல்ல வராங்கன்னு மேக்ஸிமம். அதில் வந்து எப்போவுமே ஒரு டேரக்டர் 100% மைண்டில் திங்க் பண்ணியிருக்காருன்னா ஒரு டெக்னீஷியனாக நம்ம ஒரு 50% இல்லை 60% கிராப் பண்ண முடியும். என்ன யோசிக்கிறாரு அதை வந்து எப்படி நம்ம கன்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு. டிரெக்டர்ஸ் வந்து சில ரெஃபரன்சஸ் கொடுப்பாங்க. நம்மளும் அதுக்கான நம்மளுக்கு அது வந்து செட் ஆகுமா இல்லை செட் ஆகுமா நம்ம வந்து அது சாதக பாதங்களில் வந்து நம்ம சொல்லுவோம். அது ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நிறைய படங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ்ல வருது. அதுல ஒரு சினிமாட்டோகிராஃபியா இந்த ஷார்ட்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னா ரீசெண்டா நீங்க ரசிச்ச படம் எது சார்? எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபிங்கிறது ஒரு கதை இருக்கு. அது கதையை வந்து எப்படி டிராவல் பண்றதுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபி வருது அதுதான் பார்ப்பேன். தவிர தனியாக ஒரு லைட்டிங்கோ தனியாக வந்து ஒரு ஷார்ட்டோ என்னை வந்து பிரமிக்க வைக்காது. ஒரு சினிமா படம் எடுக்க ஒரு கதை சொல்கிறோம், அந்த கதைக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர்ஸ் பிடிக்கும். எனக்கு சட்னு ஞாபகம் வரல எந்த படம்னு. பட் நிறைய அதான் சொல்கிறேன். எப்பவுமே என் டைமில் வந்து சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், இப்போ வந்து நிறைய பேர் நல்ல ஒர்க்ஸ் வந்து அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அஸ்ரம் படத்தில் அந்த பைசன் மூமெண்ட் சொன்ன மாதிரி நீங்கள் அடுத்ததாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஜாக்சன் துறையிலையும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். முதல் ஷாட் வைக்கிறப்ப பூஜை போட்டாச்சு படத்துக்கு. இன்னும் சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் வந்து படத்தில் வந்து நம்மளுக்கு ஷூட்டிங்க்கு வரணும். அவங்க கொஞ்சம் டிலே ஆகுது. அவங்க வந்து ட்ராவல் வந்து கொஞ்சம் 2 hours டிலே ஆகுது. நாங்கள் வந்து சத்யராஜ் சார் எப்போவுமே
அவர் வந்து மேக்கப் போட்டு ரெடினா வந்து திருப்பி கேரவன் போக மாட்டார், லொக்கேஷனில் தான் எப்பவுமே இருப்பார். என்ன யாருன்னு தெரியாது அவருக்கு, ஃபஸ்ட் யாருன்னு தெரியாது. நான் டேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சிடும், அவர் மூலியமாக படம் பண்ணுறேன் நான். எப்பவுமே அந்த எங்களுக்கு அந்த ஏரியாவில் ஒரு ஜார்ஃபீல் என்ன நடக்கணும்னு தெரியாது. டப்புன்னு ஒரு 11:30 வந்து ஒரு சூறாவளி மாதிரி சின்ன ஒரு காற்று அடிச்சது. நாங்கள் வந்து பெரிய ஸ்கிம்மர், ஒரு 20 ஸ்கிம்மர் வச்சு உள்ளுக்குள்ள ஒரு 5-6 லைட் வச்சு ஃபுல்லும் லைட் பண்ணி வச்சுருந்தோம். டப்புன்னு அடிச்சது, டப்புன்னு ஸ்கிம்மரில் அடிச்சது. ஸ்கிம்மரை காற்றுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த லைட் மேலே வந்து லைட்டு ஃபஸ்ட் டே ஷூட்டே பண்ணல, ஒரு 5 பார் லைட் கீழே வந்து ஃபுல்லும் பல்பு காலி. சத்யராஜ் சார் அங்கே பார்க்குற யாரா இவனுங்களாம், எங்கே வந்து பிடிச்சிங்க இவனுங்கள அப்படின்னு தான் நினச்சாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த ஒர்க் ப்ராசஸ் போகும்போது அவருக்கு பிடிச்சிருச்சு. நம்ம எப்படி ஒரு ஷார்ட் அவரை கன்வே பண்ணுறோம், எப்படி வந்து அவரை வந்து நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணுறோன்னு பார்க்கும்போது அவருக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாலியாக வந்து பேசுவார் சில விஷயங்கள். அவருக்கு சில படத்தில் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பார். அவர் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது அந்த படம் பண்ணும்போது. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு சென்டிமெண்டலாக எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, ஃபர்ஸ்டே வந்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, அடுத்த நாள் எடுத்துக்கலாம், நான் கேர் பண்ணிக்கிற ஆள் நாள் கிடையாது, எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு படத்தில் ப்ரொடியூசரோ டைரக்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இல்லை யாருமே அப்படி சொல்லலை, பயப்படலையா? யாரும் பயப்படல. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே வந்து படங்களில் பார்க்குற மாதிரி தான் சத்யராஜ் அவர்கள் வந்து நம்ம இன்டர்வியூஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ப்ரொமோஷன்ஸில், நேர்லையுமே ஒரு சில இடங்கள் அவர் அப்படி தான் அந்த மாதிரி நக்கலா ஜோவியலாக தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரசித்த மூமெண்ட் இருக்கா சத்யராஜ் சார்? ஊட்டியில் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறோம். அதுவுமே ஹில் ஸ்டேஷன் தானே? ஹில் ஸ்டேஷன் தான், அதுவும் ஊட்டி தான் மேக்ஸிமம். அப்படி இல்லை, அமைகிற படங்கள் அப்படி இருக்கு. அந்த படம் வந்து ஒரு டைகர் ஹில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணுறோம். ஈவினிங் ஒரு 5 மணி ஆகுது. அங்கே இருக்கிற கேர்டேக்கர் இருப்பாங்களா, அது கவர்மெண்ட் இருந்தாங்க. கேர்டேக்கர் வராரு, தம்பி எங்கிட்ட வந்து பேசுகிறாரு, தம்பி இங்கே 4 மணிக்கு மேலே எடுக்க மாட்டாங்க, லைட் போயிடும், ஏன் 5 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. 6 மணி வரைக்கும் எடுத்தோம். 6 மணிக்கு வந்து டேரக்டர் எங்கிட்ட வந்து சில இன்சர்ட் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் வேணும்னு கேட்டார். நான் சொல்லிட்டேன் இருட்டிடுச்சு, அவன் என்ன கிண்டல் அடிச்சுட்டு இருக்கான், ஒருத்தாங்க வந்து 4 மணிக்கு மேலே எடுக்க மாட்டேங்குது, நீ என்ன 5 மணி 5:30 மணி வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க, கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன சார் இருட்டிடுச்சு சார், எடுக்க முடியாது. அவர் சொல்கிறார், நீங்கள் எடுத்து ப்ளீஸ் எடுத்து கொடுங்க அப்படின்றார். சத்யராஜ் சார் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தார் ஃபுல்லுமே. நாங்கள் எங்களோட கான்வர்சேஷன்லாம் பார்த்துட்டு வந்தார். அப்புறம் அந்த ஷாட் எடுத்து கொடுத்து பேக்கப் சொல்லியாச்சு. சத்யராஜ் சாருக்கு எங்கள் கிட்ட வந்தார். கிட்ட வந்து சொன்னார், கல்யாண் சார் இங்கே மட்டும் இல்லை சார், நான் பெரிய பெரிய படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய டைரக்டர் 6 மணி ஆனால் இதே மாதிரி வந்து கேட்பாரு, எனக்கு இதுக்கோட இன்செட் வேணும்னு கேட்பாரு, இந்த கத்திக்கு ஒரு இன்செட் எடுத்து கொடுங்கன்னு கேட்பாரு. அது டேரக்டரோட விஷன் அப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு நாளில் பிளான் பண்ணதை அவங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வருவாங்க. அதை நம்ம கண்ணே தான் பண்ணணும் தவிர நம்ம வந்து முடியாதுன்னு எதுவுமே கிடையாது சினிமாவில். சூப்பர். எனக்கு வந்து கத்தி எடுக்கிற இன்செட்னா பாகுபலின்னு தான் நினைக்கிறேன். ராஜமௌழி சாரா தான் இருக்கும். அப்படியே யோசிக்காதீங்க, வேற யாராவது கூட இருக்கலாம். நாங்க யோசிக்கிறோம், நீங்களும் யோசிக்க நேயர்களே. சூப்பர். ஸோ இதுக்கு அடுத்தபடியா எல்லாருக்குமே வந்து ஃபார் எவ்ரி டெக்னீஷியன்ஸ், டைரக்டரோ, சினிமாட்டோகிராஃபரோ, ஆக்டரோ, எல்லாருக்குமே இந்த மாதிரி நான் வந்து ஒரு படம் பண்ணணும், இந்த ஜானரில் பண்ணணும், இது என் ட்ரீம் ப்ராஜெக்ட் நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ஜானரில் பண்ணணும்னு இருக்கா? இல்லை, ட்ரீம் ப்ராஜெக்ட்னு இது அப்படி கிடையாது. அதான் ஒரு கதை, கரெக்டான ஒரு கதை நம்மளுக்கு அமையணும், பிடிச்ச கதையாக இருக்கணும், அதுக்கு ஏற்ற ஒர்க்கை நம்ம கொடுக்கணும். அது மட்டும்தான் வந்து என்னோட தாட் ப்ராசஸாக எப்பவுமே இருக்கும். அதுக்கான மேக்ஸிமம் என்ன எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு கதை வருதோ அதுல நம்ம என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம். கதைங்கிறது எனக்கு ஒரு கதை இல்லை, ஒரு கதை நான் தேர்ந்தெடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு சினிமாட்டோகிராஃபர் சும்மா ஒரு கதை வருது நான் படம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படத்தினால தான் ஒரு சினிமாட்டோகிராஃபர் வெளில தெரிவதை தவிர ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து தனியாக வந்து தெரியவே மாட்டார். ஒரு படம் வரணும், படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அது டெக்னீஷியனாக இருக்கணும், யாராக இருந்தாலும் வந்து வெளியே தெரிய வருவாங்க. ஒரு கதை நான் தேர்ந்தெடுக்கணும், அது நல்ல கதையாக இருக்கணும், அதுக்கான முழு வீச்சில் நான் ஒர்க் பண்ணணும், அது மட்டும் தான். ஸோ இப்போ வந்து சினிமாட்டோகிராஃபர் கல்யாண் கிட்ட வந்து ஒருத்தவங்க கதை சொல்ல வராங்கன்னா ஸோ என்ன க்ரைட்டீரியா இருந்தால் ஓகே பண்ணுவார்? க்ரைட்டீரியா நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன்னு சொல்லுவேன், என்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை படிக்கிறேங்க, அதுக்கப்புறம் படித்து எனக்கு என்ன இந்த ஸ்கிரிப்டை புரிஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன், ஓகேனா படம் பண்ணுவோம். சார் அப்படி படித்து பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சார் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தேர்ந்தெடுக்கிறதுல தான் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட்னு இருக்கும்போது ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. ஒரு படங்கள் இப்படி தான் போகும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. சில டேரக்டர்ஸ் பிரேக் பண்ணியும் பண்ணுறாங்க, அது தப்புன்னு சொல்ல வரல. பேசிக்காக ஒரு கதை படிக்கும்போது ஒரு டெக்னீஷியனாக வந்து இந்த விஷயங்கள் படத்தில் இருக்கான்னு நான் பார்ப்பேன். ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு கதை இருக்குன்னா அந்த 2 மணி நேரம் வந்து அது அவங்க சொல்கிறதோட அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டில் இருந்ததுன்னா படத்தில் பண்ண முடியும்னு நான் நினைப்பேன். ஓகே, பட் ஏன் சார் இந்த நரேஷன் வேணான்றீங்க? நரேஷன்னா எப்பவுமே நான் ஒரு கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாட் ப்ராசஸ் வந்து இமேஜினேஷன் பண்ண தான் தீரும் எப்பவுமே. ஓகே,
ஸோ படிக்கிறப்ப அதனுடைய இப்போ இமேஜினேஷன் நான் அவங்க செகண்ட் சீன் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ஃபர்ஸ்ட் சீனே இன்னும் வந்து அதை தாட் ப்ராசஸில் போயிட்டு இருப்பேன். அப்போ செகண்ட் சீன் எனக்கு புரியவே புரியாது அவங்க சொல்லும்போது. ஸோ லைன் பை லைனாக நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த விஷுவலைஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓரளவுக்கு அது ஒரு பேசிக்காக ஒரு ப்ராசஸ் ஒன்று வரும்ல, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இது ஒத்துவரமா ஒத்துறதா நம்மளுக்கு இதாக இருக்கும். ஓகே. பட் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார், இந்த மாதிரி டேரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டேரக்டரோட ஒர்க் எல்லா பண்ணணும்? டேரக்டரும் தான் அப்படி சொல்ல போனால் எல்லா டேரக்டரும் ஒரு 5 டேரக்டர் நேம் சொல்ல சொல்லுங்க. மாட்டேங்கிறாரு, டிப்ளமேட்டிக்காக அப்படி ஆன்சர் கிடையாது. எனக்கு வந்து கதை தான் மெயின். கதை நல்லா இருந்தால் நான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பிடிச்ச ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம், இவங்க கூட ஒர்க் பண்ணுவோம். ஆக்டர்ஸா? ஆக்ட்ரஸோ ஆக்ட்ரஸஸோ? எல்லாம் ஆக்டர்னா ரஜினி சார் இப்போ சின்ன வயசுலேருந்து அவங்க படங்கள் பார்த்துருக்கோம், கமல் சார் பார்த்துருக்கோம், விஜயும் பிடிக்கும், எல்லாத்தையும் பிடிக்கும், அஜித் சாரையும் பிடிக்கும். ஓகே. எல்லாரும் எல்லா படங்களும் வந்தால் எல்லா படமும் பார்க்க தான் செய்யப்படும். ஸோ வந்து இப்போ நடிகர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து ஒரு போலீஸாக ஒரு ரோல் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் அப்படியே வரும். இந்த டோட்டலாக ஹில் ஸ்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கீங்க, அடுத்தடுத்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய ஹாரர், த்ரில்லர் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கிடையாது. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் படம் நான் இன்னொரு டெரைனில் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக சென்னையில் நடக்கிற மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். வரும் ஒரு படங்கள் வந்து நம்ம பரிமாணத்தை காய்க்கும் போது ஏதோ வந்து அடுத்த படத்தை பார்த்தா, ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டை பார்த்து தான் அடுத்த படத்தை நம்ம கூப்பிட போகிறாங்க. அது நடக்கும்போது நடந்தது, அது ஒரு எவல்யூஷனில் போயிட்டு தான் இருக்கும் போது. ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் சொல்கிற மாதிரி க்ளோஸ்அப்ஸில் ஆக்டர்ஸோட ரியாக்ஷன்ஸ் வாங்குறதுல ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஒரு சிலர் ஸ்டன்ட்ஸ்னால் பயங்கர ஜாலியாக ஆகிடுவாங்க. ஒரு சிலர் டான்ஸ்னால் சரி ஓகே சூப்பராக காட்ட போகிறோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்சது டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் கருதுறது படத்தில்? எனக்கு வந்து ஒயிட் ஷார்ட்ஸ் நிறையா பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஒரு ஆர்டிஸ்டோட ரியாக்ஷனோட சேர்த்து நம்ம ஒரு ஒயிட்டான ஷார்ட்ஸு. ஒயிட்டான ஷார்ட்ஸ் அது என்ன சொல்கிறது, ஒரு வெறும் ஒயிட்னா வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக அந்த ஒயிட் ஷார்ட்ஸ் கிடையாது. ஒரு ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை வந்து நான் கொஞ்சம் ஒயிட்டராக கேப்சர் பண்ணணும்னு எப்பவுமே ஆசைப்படுவேன். ஓகே. அது சில படங்களில் அமையும், சில படங்களில் அமையாது. அது ஒன்று இருக்குது. அது கரெக்டான இடத்துல அமையும் போது கரெக்டாக அந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு அது கன்வே ஆச்சுன்னா நல்லதுன்னு நினைப்பேன். அவ்வளோ. சூப்பருங்க. ஸோ உங்களோட அடுத்த படம் ஜாக்சன் துரை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, இப்போ ரிலீஸ்க்கு? அப்புறம் ஒரு 85% ஷூட் முடிஞ்சது. இன்னும் ஒரு 10 days தான் ஷூட் இருக்குது. அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அது ஒரு படம் ரிலீஸ் ட்ரை பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட்டாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில்கள் சொன்னீங்க. அஸ்திரம் படம் மாதிரியே ஜாக்சன் துரை 2வும் சூப்பராக ஹிட் ஆகி நீங்கள் திரும்ப நம்ம ஷோக்கு வந்து ஜாலியாக வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.